நேற்று சென்னை கோயம்பேட்டில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அந்த கல்யாணத்தில் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு ஆனால் மண்டை மேலுக்கு கொண்டாய மரண்டோன்ற மாதிரி அந்த கேட்ரிங்கோட நேம் கேட்காம வந்துட்டோம். மற்றபடி உங்களோட ஃபோட்டோ ஈவெண்ட், டிஜே ஈவெண்ட், அப்புறம் மியூசிக் ஈவெண்ட் எல்லாமே சூப்பராக தரமாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு ஸ்டார்டர்ஸாக இருக்கட்டும், மெயின் டிஷ்ஷாக இருக்கும், எல்லாமே நம்ம கேட்ட மாதிரி நல்லா கஸ்டமைஸ் பண்ணி நல்லா வச்சு பண்ணியிருந்தாங்க. அதுவும் வேஃபல்ஸ் வந்து நல்லா 2-3 தடவை கேட்டுக்கிட்டு வாங்கி சாப்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், இந்த ஜிலேபி ஐட்டம் எல்லாமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஜிலேபி வேஃபல்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு டிஷ்ஷஸ்லேயே. ஏன்னா வந்து வேஃபல்ஸ் எனக்கு நார்மலாக ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருந்தனால திரும்ப நல்லா நிறைய வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. கீழே வந்து டைனிங் செட்டப்பு, மேலே வந்து பஃபட் செட்டப்பு. நாங்கள் வந்து பஃபட் செட்டப்புக்கே போயிட்டோம். இங்கே வந்து ஃபேவரட்டாக இருந்தது அந்த கருப்பு கவுனி அல்வா, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த கொலக்கட்டை எல்லாமே வந்து தரமாக இருந்துச்சு. மஸ்ட்டு வந்து சொல்லியே ஆகணும், ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா தரமாக பண்ணியிருந்தாங்க. சப்பாத்திக்கு அந்த பெப்பர் கிரேவியோட பெப்பர் ஸ்மெல் அப்படியே தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் கோலா உருண்டை, வெஜ்ஜு கோலா உருண்டை எல்லாமே வெஜ் ஐட்டம் தான். கிட்டத்தட்ட 29 ஐட்டம் வந்து இவங்க பண்ணியிருந்தாங்க. இது வந்து டவுட் ஆச்சு, இது வந்து சிக்கனா வெஜ்ஜான்னு. அந்தளவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஆனால் வெஜ்ஜு தான். ஃபைனலாக நம்ம லஸ்ஸி பாயசத்தை குடிச்சிட்டு வெளியே வந்தாச்சு. இது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு எனக்கு.